ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். என் இனிய சோல் சொந்தங்களே, எல்லோரும் சூப்பராக சந்தோஷமாக மாறிட்டுருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டுருக்கு. பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, இனிமேல் சேலஞ்சஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு உண்டான லெசன்லாம் அழகாக படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கடவுளோட செல்ல குழந்தையாக, காட்ஸ் சைல்டாக நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க. கடவுளோட பேச்சு கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க, செல்ஃப் லவ்லாம் பண்ணுறீங்க. வாழ்க்கையே ரொம்ப அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு மாற்றி கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சேனல் பார்க்குறீங்க, நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க. அப்படியே லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. எனர்ஜிக்குள்ளே மிங்கிள் ஆகிட்டு உங்களோட ரீடிங், உங்களுக்கான ரீடிங் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் பார்க்குற நீங்கள் எதை நினச்சிட்ருக்கீங்களோ அதை அப்படியே நினச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வச்சுட்டு உள்ளே போகிற மூச்சு காற்றையும் வெளியில் போகிற மூச்சு காற்றையும் ஒரு சாராக நினச்சி பாருங்கள். அது உள்ளே போகிறப்ப நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டு போவதாக கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மூச்சு காற்றுங்க வெளியில் போகும்போது, உங்களை விட்டு வெளியில் போகும்போது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு வெளியில் போகிறதாக ஒரு காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், முருகன்கிட்டே நம்ம ஒப்படைக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எனர்ஜிக்குள்ளே பார்க்குறவங்க எல்லாருமே வந்துடுங்க. நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான். அப்போ தான் உங்களுக்கான தெளிவான கைடன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஓவராலாக கொடுக்குற மெசேஜஸ் எனக்கானது அப்படின்னு எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. RN7. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க. வேறு ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள் என்னோடது. அதில் ஏதாவது உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் நிறையா கூட இருக்கலாமாங்க. ஓகேவா? இது டைம்லெஸ் ரீடிங் தான். இப்போ டவுன்லோடு இப்போ முருகன்கிட்டே வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள், அதாவது முருகன் உங்கள் வாழ்க்கையை குறித்து இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முருகப்பெருமான்கிட்டேயே வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு இன்றைக்கான ரீடிங் ஸ்பெஷலாக கடவுள் ஸ்பெஷல், இன்றைக்கி காட் ஸ்பெஷல். ஸோ என்ன பார்க்கலாமா? கடவுள் உங்களுக்கான பிளான் என்ன ஒழிச்சு வச்சுருக்காரு, என்ன விதமான வேணால் வரலாம். இது ஓகேவா? எது வேணாலும் வரலாம். என்னங்கிறத பொறுத்து இருந்ததாக பார்க்கலாமே. பார்க்குறவங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் பிளான் என்ன இருக்குது, அவங்க என்ன மாற்றிக்கணும், அவங்க லைஃப் எப்படி இப்போ போயிட்டுருக்குன்னா, உங்கள் லைஃப் இப்போ கொஞ்சம் பண கஷ்டமாக நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க. உறவு விரிசலும் நிறைய பேர் ஆகிட்டு, அதுவும் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கவலைக்கிடமாக தான் இருக்குது. உங்களுடைய மனம் கவலைப்பட்டுட்டு தான் இருக்குது. முருகனே ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடுங்க அவங்களுக்கு. வாவ், செம்மங்க. கிரேட் 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 கிரேட். இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் தாங்கவே முடியலங்க இந்த எனர்ஜி. ஐயோ, என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியலையே. கடவுளே ரொம்ப தேங்க்ஸுங்க. முருகனே கொடுத்த வாக்குறுதி, உன் வாழ்க்கை சூப்பராக இருக்குது. நீ எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க? நீனே அழுது அழுது இன்னும் அதே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்க. என்ன அழகாக இருக்குது. கடவுளே முருகா, எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. சத்தியமாக சொல்கிறேன். இந்த கார்டு முருகன் கையால் எடுத்து கொடுப்பாருன்னு நான் நினச்சி பார்க்கல. ஏதாவது ஒரு மேஜராக நான் கார்டு வரும்னு நினச்சேன். ஆனால் உங்கள் லைஃப் இவ்வளோ அழகாக கடவுள்கிட்ட இருக்குது. எல்லாம் வெறுமே முருகனை நம்புங்க, முருகனை கும்பிடுங்க. முருகன் யுகம் தான் இது. நிறைய பேர் பார்க்குறீங்கங்க, முஸ்லீம், அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டியில் பார்க்குறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், மதம் மாற்றத்துக்காக நான் சொல்லலை. முருகன் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸு, எனர்ஜி தாங்க. அந்த எனர்ஜியை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் தமிழ் கடவுள் மாதிரி கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணுன்னு அதெல்லாம் சொல்லவே இல்லை. எனர்ஜி தான். அந்த எனர்ஜி ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் மேட்ச் ஆகிப்போங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட நீங்கள் சரணாகதி ஆகிட்டு போங்க. உங்களை கோயிலுக்கு போங்க, நீங்கள் தேங்காய் பழம் உடைங்க, விளக்கேற்றுங்க, சாமி கும்பிடுங்கன்னு நான் உங்களை சொல்லவே சொல்லலை. ஒரு கை வருது, டக்குன்னு ஒரு கை இந்த கலியுகத்தில் வருது. அந்த கையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாருமே நீந்தி கரை சேர்ந்துடலாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஸோ கம்பல்ஷன்லாம் எதுவும் கிடையாது. விருப்பப்பட்டால் பண்ணுங்கள், விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் என்னென்னா மதமாற்றம்லாம் கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே ஒரே சோல் சொந்தங்கள். எல்லாருக்கும் கஷ்டம் நிறையா இருக்குது இல்லையா? அப்போது வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு பாதையை கடவுள் அமைச்சு கொடுக்குறாரு. கையையும் நீட்டுறாரு. மதம்ங்கிற பேரில் மனுஷங்களை பிரித்து வச்சுருக்காங்க. எனக்கு வலிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வலிக்குது. எனக்கு இருக்கிற ரத்த கலர் தான் உங்களுக்கும் ரத்த கலர். எனக்கு எப்படி நான் கஷ்டத்தில் துடிச்சேனோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே இப்போ கஷ்டத்தில் நிற்கிறீங்க, வாழ்க்கை தெரியாமல் தெளிவுபடாமல். எனக்கு கடவுள் அழகாக கையை பிடிச்சி பத்திரமா என்னை கூட்டு ஒரு மேட்டு மேலே ஏற்றி நிற்க வச்சுருக்காரு. அப்போது போகிறவங்க வர்றவங்களுக்கு நான்
ஒரு அவர் கொடுக்குற கைடன்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நான் எதுவுமே இங்கே பண்ணலை. நிறைய பேர் சொல்கிறாங்க என்னோடய கைடன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஹீல் ஆகிருக்கு, கரெக்டாக நடக்குது அப்படின்றாங்க. 1 2 பேருக்கு நடக்கலை அப்படின்னா அது அவங்க சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க மாறும்போது தான் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். நான் இப்படியே தான் இருப்பேன், என் வாழ்க்கை மாறணும்னா சத்தியமாக நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம்னாலும் இப்படியே தான் இருப்பீங்க. முருகனே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தெல்லாம் இன்றைக்கி கொடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கூட பாருங்கள் 2 டெக்கை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் ஒரே டெக்கில் இப்படி ஒரு சான்ஸே இல்லைங்க. உண்மையிலே சத்தியமாக இந்த மிராக்கிள்லாம் நீங்கள் கிடைக்கணும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேஜிக்னு போடுங்க, எல்லாரும் கிளைம் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே எத்தனை பேர் வியூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பேருமே மேஜிக்னு டைப் பண்ணி அந்த மேஜிக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் திடீர்னு வருங்க, சொல்லவே முடியாது. அவர் எப்போ எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷனை எந்த நபரை நீங்கள் கூட கன்னத்தில் கை வச்சுட்டு பார்த்துருக்கலாங்க. இந்த நபர்லாம் திருந்தவே மாட்டாங்க, வாழ்க்கையில் கொடுமைப்படுத்துறதே தான் இவங்க வேலை. இவங்கெல்லாம் சத்தியமாக உருப்படவே மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சவங்க எல்லாத்தையும் ஒரு செகண்ட் ஆகாதுங்க கடவுளுக்கு திருப்பி போடுறதுக்கு, அவங்க கேரக்டரை மாற்றுறதுக்கு. அப்போது எதுக்காக கடவுள் வெயிட் பண்ணுறாருனா, நீ கற்றுக்க வேண்டிய விஷயம்னு சில விஷயம் இங்கே இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கோம் எல்லா சோல்ஸுமே. நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி நீங்களும் வந்து நீங்கள் அடிபட்டு நிற்கிறீங்க, புரியலை உங்களுக்கு வாழ்க்கை. நான் அடிபட்டு எனக்கு உணர்த்தினது கடவுள் தான். கடவுள் சிவாப்பா தான். அவர் தான் வந்து இதுதான் எனர்ஜின்லாம் எனக்கு என்ன தெரியுங்க. நான் எத்தனை வீடியோ பார்த்தாலும் லாஜிக்காக இருந்தால் மட்டும்தான் நம்புகிற ஒரு பர்சன். இந்த மாதிரி வந்து கடவுள்னாலே முருகப்பெருமானோட அருளோட பிறந்த 6 கிரகங்கள் ஒன்றா பிறந்த ராசியில் பிறந்த பொண்ணு தான். இருந்தாலுமே வந்து கடவுள்னாலே எனக்கு பிடிக்காது. கடவுளே உன்னை எனக்கு பிடிக்காது, என் மாமியார் திட்டுறாங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். எனக்கு வந்து இந்த நடிக்கிறது கடவுள் அது கல் சிலை தான். அதுக்கு முன்னாடி கூட நான் நடிக்கக்கூடாது, நடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல. எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நான் கும்பிட்றேன். ஆனால் எங்கள் மாமியார், நீ என்ன விளக்கேற்ற மாட்டேங்கிற, நீ எல்லாம் என்ன பொம்பளை பிள்ளையா, நீனு உனக்குலாம் சாமி கும்பிடவே வராதா, ஏதாவது ஒன்று சண்டையை கிளப்புவாங்க. அதனால என்ன பண்ணுவேன், பயத்தில் விளக்கேற்றுற மாதிரி நடிக்க தான் செய்கிறேன். அதையுமே சாமிகிட்ட சொல்லிவிடுவேன், சாமி நான் நடிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அப்பேற்பட்ட பொண்ணு நான் இன்றைக்கி வந்து ஒரு சாமின்னு சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது, சாமியை கும்பிட்டேன், கோயிலில் போனேன், அபிஷேகம்லாம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுள் வந்து எங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் எது சாமி அப்படிங்கிற போது இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான். அது வந்து நீ என்ன பேர் வேணாலும் சொல்லு, அந்த கடவுள் தான் இருக்கார். இந்த சாமி அந்த சாமின்னு கூட இருக்கிறவங்க வந்து மதங்களால் பிரிச்சிருக்காங்க. ஆனால் ஒரே கடவுள் தான். அது ஜீசஸ்னு சொன்னாலும் ஓகே, அல்லான்னு சொன்னாலும் ஓகே, முருகன்னு சொன்னாலும் ஓகே, பிரபஞ்சம்னு சொன்னாலும் ஓகே, முனீஸ்வரன்னு சொன்னாலும் ஓகே, துர்க்கையம்மா, காளியம்மா, லக்ஷ்மி தேவி, யாரை நீங்கள் முருகப்பெருமான், கிருஷ்ணா எது சொன்னாலுமே வந்து வராகியம்மா, பிரத்யங்கராமா, ஒவ்வொருத்தர் சொன்னால் நான் என்ன சொல்லலையேங்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு கடவுளும். வராகியம்மா, பிரத்யங்கராமா, பகுலாமுகியம்மா, யார் பேர் வேணாலும் கூப்பிடுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம் ஐயனார், முனீஸ்வரர், கருப்பணசாமி, வீரமாகாளி, எது வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் ஒரே கடவுள் தான். எல்லாருமே கூட்டிகிட்டு போய் உங்களை சேர வைக்கிற இடம் என்னென்னா ஒளியாகிய ஒரு கடவுள் தான். ஒன்றே ஒன்று தான். அந்த ஒளிக்குள்ளேருந்து தான் நாம் வந்து வந்திருக்கோம். அதனால் கடவுளோட அத்தனை சக்தியும் நமக்கு இருக்குது. அப்போது 1 2 விஷயம் வந்து கற்றுக் கொடுத்ததுக்கே அந்த மிராக்கிளே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுக்குறேன். நான் வந்து எவ்வளோ பேருக்குங்க தினமும் வந்து பர்சனல் ரீடிங் கொடுக்குறேன். இருந்தாலுமே அவங்க சொல்கிறது, அவங்க வர்றது எல்லாமே வந்து பிரச்சனை குறித்து தான். இப்போ வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம பாசிட்டிவிட்டியாக இருந்தால் நெகட்டிவிட்டியாக இருக்கிற பர்சன் வந்து நம்மக்கிட்ட வரும்போது அதே நெகட்டிவிட்டி நம்மளுக்கு தொத்திக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து நான் எவ்வளோ பர்சனல் ரீடிங் பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இதை அட்டன் பண்ண உன் வாழ்க்கையில் நிறையா வந்து கஷ்டம் வரும்ன்றாங்க. இல்லை, நான் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறது ஒரு ஹீலிங் தான். கடவுள் மூலமாக, கைடன்ஸ் மூலமாக எனக்கு கடவுள் டவுன்லோடாக ஒவ்வொருத்தர் பர்சனலாக ரீடிங் வரும்போது அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக நான் ரீடிங் கொடுக்குறது எல்லாமே நான் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, எனக்கு தெரியல, சொல்கிறது நான் கிடையாது. நேற்று போட்ட ரீடிங் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுங்கம்பாங்க. தெரியலங்க, நான் என்ன போட்டேனே தெரியாது, நான் இதை எடுக்கும்போது நானே கிடையாது, என்ன வருதுன்னு தெரியாது, அந்த வீடியோ திருப்பி கூட நான் போய் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் வந்து என்னோடய லைஃப் இருந்தது. இன்றைக்கி வந்து என் லைஃப்பில் மிராக்கிள் இருக்கும்போது ஏன் உங்கள் லைஃப்பில் மிராக்கிள் இருக்காது? நீங்கள் தட்டு மாதிரி தானே நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்து கடவுள் கூப்பிட்ற விஷயம் கேட்கல அப்படிங்கும்போது கடவுள் இல்லைன்னு கிடையாது. எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு விஷயந்தான். கடவுள் இருக்காருன்னு நம்புறீங்க. பட் ஆனால் எப்படி வந்து அந்த கடவுளை தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டினதுனால புரியல. அது மாதிரி தான் நானும் இருந்தேன்.
பட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சரணாகதிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை அழகாக வந்து கடவுள் ஹேண்டில் பண்ணுறத வந்து என் கண் கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நிறையா விஷயம் எனக்குள்ளே மாறி இருக்கு. எப்படி மாறுனுச்சு, நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கும் போது தான் லைஃபே டோட்டலாக மாறி இருக்கு. சுற்றி உள்ளவங்களும் அங்கே மாறுவாங்க. ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, என் லைஃப்பில் என் மாற்றம் ஏற்படுதுன்னா எனக்குள்ளே மட்டும் தானே இருக்கும். ஆனால் எனக்குள்ளே வந்த மாற்றம் என்னை சுற்றி இருந்து ஒரு மோசமான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ண அந்த பர்சனுமே மாறுறாங்க, தலைகீழாக மாறுறாங்க. அப்படிங்கும்போது அப்போது இங்கே வேறு ஏதோ ஒரு 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 கட்டுமானத்தில் இந்த உலகம் வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், சூரிய பகவான், சந்திர பகவான், நம்ம சுற்றி இருக்கிற அந்த பஞ்ச பூதங்களுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, இந்த உயிரினங்கள், வாயில்லாத ஜீவன்கள் கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்காங்க. நீ தெரிஞ்சுக்கோ, நீ அறியாமையில் இருக்க, அறிஞ்சிக்கோ, கடவுள் என்னென்ன தெரிகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ அவங்கெல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக கடவுளோட அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கடவுளோட குழந்தைன்னு நினச்சி வாழ்கிறாங்க. இங்கே நம்ம தான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பேருக்கு தான் வந்து கடவுள் கடவுள்னு சொல்கிறமே தவிர, அடுத்த நிமிஷம் நான் தான் இங்கே எல்லாம் பண்ணுற மாதிரி சில சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அதை குறித்து கவலைப்படுறீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க, அது கிடைக்கலன்னு திரும்ப பெயின் ஆகுது உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, தப்பு தப்பாக நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து நமக்குள்ளே வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, நான் தான் தப்பு எல்லா இடத்துலையுமே. நம்ம தான் இங்கே தப்பு தப்பாக எல்லா விஷயமும் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இங்கே வெளியில் எந்த தப்புமே இல்லை, எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக என்னடா இது, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து யார் எனக்குள்ளே சொல்லி கொடுத்தது அப்படின்னு யோசிக்கும் போது, அது வந்து இன்பில்ட்டாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுதுங்க. 3, 6, 9 மாதத்தில் எனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரில. நான் சொன்ன ஒரே வார்த்தை, கடவுளே எனக்கு நீ மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் வேணாம் எனக்கு. லைஃப்பில் எனக்கு எதுவும் பிடிக்கல, நீ என்ன பண்ணுறியோ சொல்லு, என் கூட நீ வா, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவேன். இந்த யூனிவர்ஸே இந்த நான் போகிறேன், என் கூட வா, எனக்கு துணைக்கு வா. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் கற்றுக்கிற இடங்கள் எல்லாமே புதுசு புதுசாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே தனியாக தான் நான் போனேன். பாதுகாப்பாக நீ வான்னு கூப்பிடுவேன், கரெக்டாக பர்ஃபெக்டாக அங்கே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டாங்க. அப்போது எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்காதாங்க? அதிசயம். எல்லாருமே இங்கே கடவுளோட குழந்தை தானேங்க. கடவுளோட குழந்தை 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 குழந்தைன்னு வாயில் சொன்னால் மட்டும் பத்தாதுங்க. அது உணர்வுபூர்வமாக உணரும்போது அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகி நம்ம பாசிட்டிவிட்டி சந்தோஷமாக இருக்கும்போது தான் கடவுள்கிட்ட போய் நம்ம நிற்க முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து அழுகிற குரல்லாம் அவருக்கு கேட்கும். நீங்கள் கீழே நின்று அழுகுறீங்க, கடவுள் மேலே ஒசக்க வேறு ஃப்ரீக்வன்சியில் நிற்கிறாரு. வேறு ரேடியோ ஸ்டேஷனை டியூன் பண்ணிவிட்டு கடவுளை காணோம் நான் சொல்லிட்டேன்னு வேறு ஃப்ரீக்வன்சியில் கத்திட்டுருக்கீங்க. கடவுள் இருக்கிறது அப்பர் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போய் நீங்கள் வந்து சொன்னால் தான் அவருக்கு காதில் விழுகும். அப்போது நீங்கள் தான் மாறணும், ஓகேவா? அப்போது எனக்கு என்ன சொல்கிறது போங்க. இதுக்கு மேலே நான் கார்டு எடுக்கணுமா அப்படின்னா சத்தியமாக இதுதாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு? உன் லைஃப் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே மாறப்போகுது. நீ ஃபஸ்ட்டு மாறுங்க, அவ்வளோதான். இதில் என்னென்னா மாறும். உங்கள் பர்சன் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஒடியாடுறாங்க. நீங்கள் லவ் பண்ண பொண்ணு வருதுன்னு நினைக்கிறீங்களா? வராங்க. எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எல்லாம் தெளிவாக ஒரு ஓப்பன் மைண்டாக 2 பேரும் வந்து 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணி இது வரைக்கும் ஏதோ ஒன்று தப்பாக 2 பேரையும் பிரித்து வச்சுட்டு இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன ஒரு கேப்பு, சின்ன ஸ்பேஸு பெரிய ஸ்பேஸாக மாறி இருக்கும். அதை புரிய வைக்கிற தருணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் கடவுள் செஞ்சுட்டாரு. எல்லாமே பிளஸிங்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு உறவுனால வந்து உறவு சிக்கல்னால மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த உறவு வந்து உங்களை விட்டு விலகிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வருது. எந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கோ, எந்த இதனால உங்களுக்கு பெயின் ஆகுதோ அந்த விஷயம்லாம் உங்களை விட்டு விலக போகுது. நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. கல்யாணம் குறித்து கேட்டிங்கன்னா கல்யாணம் இருக்குது, குழந்தை வேணும்னு கேட்டிங்கன்னா குழந்தை இருக்குது. அப்போது வந்து பண வசதியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், தொழில் எனக்கு கையில் இல்லை, என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அப்போது ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நல்ல லக்ஸுரியாகவே இருக்கிறதுக்கு, எல்லா விதமான விஷயமும் வந்து உங்களுக்கு கடவுள் வந்து ஆசீர்வாதமாக இப்போ கொடுத்துட்டார். இப்போ கரண்ட்டில் கொடுத்துட்டாரு. முருகனே நீனே கொடுப்பான்னு கேட்ட உடனே எனக்கு இந்த கார்டு வந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய மிராக்கிள். நான் என்னைக்காவது நான் அப்படி கேட்டிருக்கேன்னா, முருகனே நீனே ஃபஸ்ட்டு கார்டு எடுத்து கொடு பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போது வந்து இவ்வளோ அழகாக ஒரு மிராக்கிளான ஒரு கார்டு வரும்போது சத்தியமாக சொல்கிறேன், பார்க்குற நீங்கள் எல்லாருமே மேஜிக் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக்கு கொடுங்க, தாழ்மையான கமெண்ட்டை கொடுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரகாசம் வந்து வர்றதுக்கு நீங்கள் தடையாக இருந்தீங்கன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. என் வாழ்க்கையில் நடக்கலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குங்க, அப்படியே தேன் தடவுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா அது உண்மையை தான் நான் பேசுகிறேன். நான் எதுவுமே வந்து ஹனி கோட் பண்ணி ஏதோ வீடியோக்காக பேசிட்டு போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அப்பப்போ கிடைக்கிற எனர்ஜி, அன்னன்னைக்கு கடவுள் கொடுக்குற பிளஸிங்ஸ். இன்றைக்கி நீங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு போய் சேரணுன்னு கடவுள் இன்றைக்கி விதிச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன் எனக்கு வேறு கார்டு வந்திருக்கலாம்ல? உங்கள் முன்னாடி தானே கார்டு எடுத்தேன் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கிறதா, நிகழ்த்தி கொடுக்குறதா நம்ம கடவுளோட அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க.
அப்போது அவர் வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் யார் யார் நான் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து உண்மையாக பாசிட்டிவிட்டி சந்தோஷமாக அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்டு தன்னுடைய கவலைகள் அத்தனையும் கடவுள்கிட்ட உண்மையாக முழு மூச்சா நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன், இந்தா உன்னோட விஷயந்தான், நீனே கவலைப்பட்டுக்கிட்டு நீனே சரி பண்ணிக்கோ, உன்னால் மட்டும்தான் முடியும், இதெல்லாம் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கான விஷயங்கள் செல்ஃப் கேரு, டேக் கேர் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, உணவில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுடைய கடமைகள் நீங்கள் செய்கிறீங்க தெரியுமா. எந்திரிச்ச முதல் 5 மணி நேரம் உங்களுக்கான நேரம், மெடிடேஷன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உங்களுக்கான உணவு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய கடவுளோட நாமங்கள் சாண்டிங் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான விஷயங்கள், நீங்கள் ஏதாவது வேலை படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான படிப்பாக இருக்கட்டும், ஞாபகப்படுத்துறதா இருக்கட்டும், அல்லது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களை இன்னும் எப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாமோ அதுக்குண்டான விஷயங்கள் முதல் 5 மணி நேரம் வேறு எந்த கவலைக்கோ இல்லை எந்த மனுஷங்களுக்கோ நீங்கள் கொடுக்கவே கூடாது. இது உங்களுக்கான ஆன்ம பாதை. நீங்கள் அதில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் என்ன வேணாலும் நல்ல நூல்கள் படிக்கலாம், அல்லது வந்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் பயனுள்ளதாக பண்ணணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கடவுளுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறதா இருந்தாலும் அந்த நேரத்தில் சொல்லுங்கள், மெடிடேஷன் பண்ணுறதுனாலும் அந்த நேரத்தில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதாலும் வாக்கிங் பண்ணுறதாலும் எதுனாலுமேங்க, ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டப்படி இது எனக்கு அப்படின்னு ரொட்டீனாக ஒரு 5 ஹவர்ஸ் உங்களுக்கானதை வச்சுருங்க. சீக்கிரம் எந்திரிங்க. 5 ஹவர்ஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னா 3 ஹவர்ஸ் அது ஏதாவது ஒன்று அலாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களை ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து செல்ஃப் டிசைன் பண்ணி ஏற்கனவே இருந்த பழைய பேட்டர்ன்லாம் மாற்றணும்னா உடம்பை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும், மனசை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். மனசை கரெக்ட் பண்ணுறதுக்கு கடவுளோட நாமங்கள் தான், உடம்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸசைஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஜிம்முக்கு போகிறது, யோகா பண்ணுறது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 7 சக்கரா மெடிடேஷன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்மா என்ன சொல்லுதுங்கிறது உங்களுக்கு ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிக்கும். ஓகேவா. சன் கார்டு, ஃபயர் எனர்ஜி, இது வந்து 1111 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. பாசிட்டிவிட்டி தான் உங்கள் லைஃப்பில். இனிமேல் தொட்டதெல்லாம் துலங்கும், எல்லாமே ஏறுமுகம் தான். 6 முகம் அருளிடும், அனுதினமும் ஏறுமுகம்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. சந்தோஷத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோட, ஒரு ஃபன்னோட, ஒரு ஜாயஸ் லைஃப் தான். அப்படியே ஒரு ஸ்மூத்தான லைஃபுங்க. அங்கிட்டு இங்கிட்டு கரடு முரடெல்லாம் கிடையாது. நல்ல செலிப்ரேஷன் இருக்கும், சக்ஸஸ் இருக்குது. புதுசாக நீங்கள் இப்போ பிறக்கிறீங்க. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. அதை அப்படியே ஜீரோ பண்ணிவிட்டு பாஸ்டெல்லாம் அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் தள்ளி போட்டுருங்க. இப்போ தான் நீங்கள் பிறக்கிறீங்க. உங்களை எப்படி சந்தோஷமாக கொண்டாடணும், உங்களுக்கான செல்ஃப் லவ், உங்களுக்கான செல்ஃப் ஒர்த், செல்ஃப் வேல்யூ, உங்களை நீங்கள் மதிக்கும் போது தான் உங்கள் பர்சன் உங்களை மதிச்சுட்டு உங்களை தேடி வருவாங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது. ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்துடுச்சு. கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன், ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன். ஒரு நிமிஷம் எல்லோரும் மௌனமாக இருந்து உள்ளே யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நம்ம கடவுள்கிட்ட வைக்கலாம். கடவுள் வந்துட்டாங்க பார்த்தீங்களா அழகாக. என்னோட முருகன், நம்மளோட முருகன் வந்துட்டாங்க. இந்த ப்ரேயரை கேட்டு வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க நிறையா அழுதுகிட்டே இருக்கீங்க. பிரச்சனைன்னு தினமும் தூங்காமல் எப்படா இதை நான் கடந்து வருவேன்னு தெரியலையே, என்னால் தாண்ட முடியலையே இந்த பிரச்சனையை, எனக்கு ரொம்ப மனசு பாரமாக இருக்குன்னு நிறைய பேர் அழுகிற அந்த கூக்குரல் கேட்டு தான், முருகனே இன்றைக்கி நீ அழுகாத, நான் உனக்காக இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், இனிமேலும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும், நீ எதை குறித்தும் பயப்படவே தேவையில்லை, என்கிட்ட நீ இருக்க, என் கையை பிடிச்சிக்கோ. 2வது ஆம்புலன்ஸ், ட்ரிபிள் கன்ஃபர்மேஷனுங்க. வாவ், செம்ம மேஜிக்குங்க. என்னால் இன்றைக்கி கையில் பூவை காணோங்க, இல்லை என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியல. ஏன்னா இப்படி ஒரு மிராக்கிளான ஒரு ரீடிங். ஃபஸ்ட்டு கார்டு முருகனோட ஆசீர்வாதத்தில் நீங்களே கொடுங்கன்னு கேட்கும்போது இதுதாங்க சரணாகதி. நான் சொல்லிட்டேன் தெரியுங்களா, நான் தினமும் ஏதாவது ஒன்று கேளுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட எனர்ஜி எடுப்பேன். அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ண, கடவுளே நீனே கொடு முருகா, இந்தா உன்னோட யுகம்தான் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ அழகாக வாழ்க்கை கொடுத்துருக்காரு பாருங்கள். அப்போது நம்ம ஸ்பிரிட் அனிமல்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய கடவுளாக இருக்கட்டும், கூப்பிடுற தூரத்தில் தாங்க நிற்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்டா தான் வருவாங்க. அவங்களுக்கு காது கேட்காமலாம் இல்லை, கூப்பிட்டா தான். நீ எப்போ கூப்பிட்றியோ, உணர்ந்து கூப்பிட்றியோ, நம்பி கூப்பிட்றியோ, சரணாகதி கூப்பிட்றியோ, அப்போ தான் நான் கிட்டக்க வருவேன். இல்லைன்னா அவருக்கு வலிக்குது தான், நீங்கள் அழுகிறதெல்லாம் வலிக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தீங்க, கடவுளே நான் உன்னுடைய ஞாபகமாக தான் எப்பயுமே இருப்பேன், உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் மேலேருந்து கீழே வரும். ஆனால் இங்கே இவ்வளோ தூரம் அவரை பற்றி நினைவுகளாக இருக்கட்டும், நீங்கள் எங்கேயாவது வீடியோவில் பார்க்கலாம், இல்லது கோயிலுக்கு போய் பார்க்கலாம், அல்லது எதாச்சியாக முருகனோட மெசேஜின்னு கூட நீங்கள் ஏதாவது ஒரு ரீடிங்கில் பார்க்கலாம், அல்லது கார் முன்னாடி மூவ் பண்ணாலோ, அல்லது பஸ்
பஸ்ஸு லாரி முன்னாடி மூவ் பண்ணாலோ வேலும் மயிலும் துணைன்னு இருக்கலாம், அல்லது வேலும் மயிலும் போட்டு ஒரு முருகன் ஃபோட்டோ பார்க்கலாம். அப்போது இத்தனை விஷயங்களும் உனக்கு கொடுக்குது, ஏன் நீ வந்து பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டுருக்க? நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து உணர்த்துற விதமாக தான் கடவுள் வந்து உங்கள் முன்னாடி வந்து காட்சி தராரு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் மூலமாக. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இன்னமும் நீங்கள் நம்பலை. நல்ல ஒரு அழகாக ஜாலியாக இங்கே வந்து வேறு லெவல் வாழ்க்கைங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் நீ எதை பற்றியும் கவலைப்படாது. இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட சொந்தம் இல்லை, எனக்கு பொண்டாட்டி இல்லை, எனக்கு புருஷன் இல்லை, நான் நம்பின பாய் ஃப்ரெண்ட் என் கூட இல்லை, எது வேணாலுங்க, எந்த பிரச்சனையும், என் உடல்நிலை சரியில்லை, எனக்கு நல்ல ஊதியம் இல்லை, கடன் மேலே கடனாக இருக்குது, நான் நினச்ச காரியம் நடக்க மாட்டேங்குது, கைக்கு வர வேண்டிய சொத்து வரல, எப்படியோ நிறையா விஷயங்கள் குறித்து நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்களா? இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எது போனாலுமே விட்டுரு, என்ன நம்பு, உன்கிட்ட எது வரணுமோ அது வரும். கடவுள் கொடுக்க நினச்சதை யாரும் பறிக்க முடியாது. அதனால் அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ வந்து செம்ம பாசிட்டிவ் தான், ஜாலி தான். அந்த ஒரு சூரியன் அழகாக வந்து உங்களுக்கு அந்த உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. இனிமேல் இருளும் கிடையாது, இருட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து துரோகம் பண்ண எந்த நபரும் உங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அப்போது என்னத்தை சொல்ல நான் எனக்கே தெரியல, போங்க. இப்படி எனக்கு கையெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. இங்கே பாருங்களேன், இது தெரியாத உங்களுக்கு கையெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அவர் போங்க நீங்கள், நான் என்ன சொல்ல. ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த மேஜிக் வந்து உங்களுக்கு கிடைக்க போது. ரெடின்னு நீங்கள் ஐ எம் ரெடின்னு டைப் பண்ணுங்கள் எல்லோரும். ஃபஸ்ட்டு மேஜிக் போடுங்க, பக்கத்தில் ஐ எம் ரெடி. ஏன்னா நீங்கள் ரெடியாக இருந்து ரிசீவிங் மோடில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இத்தனை அழகான ஒரு மேஜிக்கலான திங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். அப்போ மேஜிக் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லை இது இல்லைங்கிறீங்க. ஒரு மேஜிக் நடக்கும்போது நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க? எல்லாத்தையும் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள், எனக்கு இது நடந்துச்சு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னோடய பர்சன் வந்தாங்க, பேசினாங்க, மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு நல்லது நடந்துச்சு மேம் உங்கள் வீடியோ பார்த்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ போடுங்க, நீங்களும் போடுங்க. மிராக்கிள் நடக்கும் கண்டிப்பாக. நம்புகிறவங்களுக்கும் நடக்குங்க, நம்பாதவங்களுக்கு நடக்காதுங்க. கடவுள் இல்லாமல் இங்கே ஒரு விஷயம் கூட. நிறைய பேர் அழுகிறீங்க, அதனால தான் கடவுள் வந்து உங்களுக்கு சன் கார்டை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து, நான் சொன்னேன்ல எனர்ஜி கார்டில் நிறைய பேர் எதையோ குறித்து நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. கடவுள் அதனால் நீ அழுகாத, கஷ்டத்தில் இருக்காத, நான் இருக்கேன் உனக்கு, உன் வாழ்க்கையை மாற்றிடுவேன். ஒரு செகண்டு, அதுவே பெரிய விஷயம் கடவுளுக்கெல்லாம். உங்களோட லைஃப் வந்து எப்படி ஹாப்பியாக கொண்டு வருதுன்னு கரெக்டு பாதையில் தான் கடவுள் கூட்டிகிட்டு போகிறாரு. கையை பிடிச்சிட்டு போங்க, ஓகேவா? திரும்பவும் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெரிய ஆளாக ஆக போகிறீங்க. உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வர போகிறீங்க. ஸோ எல்லாமே அலைன்மெண்ட் ஆகி கரெக்டாக போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே பிஏ மணி மேக்னெட். நிறைய பேர் வந்து பணத்தை குறித்து எனக்கு பணம் வரணும்னு கேட்டிருக்கீங்க. அது கேட்க தேவையில்லை, மணி மேக்னெட்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு விஷயம் நான் வந்து சாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த விஷயமோ எது பேஷனேட்டோ அதை பற்றின நாலேஜ் இருந்து அதுக்குண்டான உழைப்பு போட்டு நீங்கள் இதையும் வந்து நீங்கள் மணியையும் அட்ராக்ட் பண்ணுற விஷயத்தில் அஃபர்மேஷனாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கரெக்டான பாதையில் போகும்போது, ஏன்னா இங்கே செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து என்ன பணத்தை கேட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்திங்கன்னா பணம் வராது. அப்போது நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்க, எவ்வளோ கரெக்டாக வந்து நீங்கள் அதை வந்து உங்கள் வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, பிளான்ஸ் எல்லாம், இதை பொறுத்து தான் உங்களுக்கு பை ப்ராடக்டாக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா வரும். அதுக்கு நீங்கள் தான் காரணம். எல்லாத்துக்கும் வழிகள் திறக்கும், கதவுகள் ஓப்பன் அப் ஆகும், வாய்ப்புகள் கிடைக்கும், அதுக்கு சம்மந்தப்பட்ட மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போது இப்படி தான் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும். அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு நீ நைட்டு தூங்கு, காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 கோடி 20 கோடி 30 கோடி 50 கோடி வந்து கொட்டிட்டு திரும்ப கூரையை மூடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு வந்து கடவுள் எல்லாம் கொடுக்கணுன்னா அதெல்லாம் வந்து சும்மா படத்தில் வேணால் எடுக்கலாம். ஆனால் உண்மையாக அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சிரிக்க மறந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒழுங்காக சிரிங்க எல்லோரும். ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் சிரிக்க சிரிக்க பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்க லைஃப் வேறு லெவலில் மாறுதுங்க. உங்கள் பர்சன் கண்டிப்பாக வரான்,
உங்கள் லைஃப் சந்தோஷமாக மாறுது, நீங்கள் சாதிக்கக்கூடிய பர்சன், உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் போய் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சிருப்பீங்க. லைஃபே வேறு லெவலுக்கு மாற போகுது. கஷ்டம்லாம் போகுது, உங்கள் பர்சன் வரான், சேர்றீங்க. அப்புறம் உங்கள் விட்டு பிரிஞ்ச கணவன் மனைவி அது எந்த உறவாக இருந்தாலுமே அது வந்து சேருது. உங்கள் அருமை பெருமை தெரிஞ்சு அவங்களே தானாக ஆட்டோமேட்டிக்காக வராங்க. நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. எதிர்பாராத நேர்களே, எதிர்பாராத ஒரு மேஜிக்கலான திங் உங்கள் லைஃப்பில் நடக்கும்போது உங்களால் அதை வந்து ஜீரணிக்க கூட முடியாது, டைஜஸ்ட் பண்ணவே முடியும். என்னடா ஆச்சு திடீர்னு, எப்படா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மனமாற்றம் நடந்துச்சு, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்து உங்களால் வெளியில் வந்திருக்கவே முடியாது. அப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் மிராக்கிள் மேஜிக்லாம் நடக்கும். அதனால் இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த விஷயத்தை விட்டுறீங்கங்க, நீங்கள் நான் சொல்கிறத விட்டுறீங்க, மேஜிக் நடக்கும். இதை மட்டும் பிடிச்சிக்கிறீங்க. இது மேஜிக் நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருமே கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் எத்தனை பேருங்க ஒழுங்காக தெரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நான் நிறைய விஷயங்கள் வீடியோவாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் என்ன அப்படின்னு 1 2 3 அப்படின்னு ஆர்டர் வைஸ் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 6 தாங்க இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. அந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு நான் பார்க்குற எல்லாருமே வந்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது நான் தினமும் சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்திட்டங்கள் போடுங்க. அது 1 தெரிஞ்சால் போடுங்க, 2 தெரிஞ்சால் போடுங்க, எதையோ ஒன்று போடுங்க. நீங்கள் ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே வாழ்க்கை மாறும். அதையும் சொல்லிட்டேன். நான் சொல்கிறது வந்து நடக்கும், அந்த பர்சன் வருவாங்க. இதை மட்டும் பிடிச்சிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்னவா மாறி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் தான், இன்றைக்கி நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கண்டுபிடிச்சி நீங்களே போடுறீங்களா, இல்லை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மைண்டில் வந்து க்ரிப்பாக பிடிச்சிருக்கீங்க நான் சொன்ன விஷயத்த அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் நான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, செம்மையான பாசிட்டிவிட்டி கார்டு உங்களுக்கு கிடச்சிருச்சு. வாவ், இதுக்கு மேலே அற்புதம். எல்லாமே நடக்குது. இனிமேல் ஃபீல் டவுன் பண்ணவே தேவையில்லை. இனிமேல் சந்தோஷம்தான் உங்கள் வாழ்க்கையில், ஜாலி தான். அதுக்கப்புறங்க சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதத்துக்கு உண்டான டொனேஷனுக்கு வந்து ரெகுலராக பண்ணுற கமல் ஃப்ரம் அந்தியூர், சித்திரை செல்வி, அதுக்கப்புறம் வந்து சிவகுமார்னு ஒருத்தங்க, அவங்க பேரே சொல்ல மாட்றாங்க. இன்னொருத்தவங்க கோயம்புத்தூரில் பேரே சொல்லக்கூடாதுங்கிறாங்க, கலைச்செல்வி. இவங்கெல்லாம் இங்கே 1ஆம் தேதி ஆகுதோ இல்லையோ, இது அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரிலங்க, அப்படியே அந்த பணத்தை போட்டு விட்டுறாங்க. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. டொனேஷன் ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் நிறைய பேர் உங்கவுங்க ஊரில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுக்கும் நான் கையெடுத்து கும்பிட்றேன். பட் வந்து என்னோட இணைந்து நீங்களும் இந்த சேவையை செய்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் தேவையை கொடுக்கறத விட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அப்போது எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு போடுறதுங்கிறது அது நிறைய பேர் ட்ரஸ்ட்டெல்லாம் செய்கிறாங்கங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சாப்பாடாக கொடுக்கும்போதே அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? நமக்கு மாதத்துக்கு 4 தடவை 5 தடவை எடுக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்பயாவது ஆடிக்கு அமாவாசைக்கு கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? அப்போது நம்ம செய்கிறோம், தானம் செய்கிறோம். பட் அவங்களுக்கு அது சேருதா, அவங்களுக்கு அது பிடிக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போன தடவை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பர்த்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரெகுலராக பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதமும் வந்து டொனேஷனுக்காக திரும்பவும் உங்ககிட்ட தான் நான் கேட்க போகிறேன். நான் வேறு யார்ட்டங்க கேட்க போகிறேன். இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்களும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா இந்த தடவையும் அவங்க ஆசைப்பட்டு அதே கறி குழம்பே வச்சு ஊற்றிடலாங்க. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோட சப்போர்ட் நான் கிடைக்கும். நான் கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதோ சரி, இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதோ சரி, எனக்கு வந்து உந்துதல் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணணும், மாதம் பண்ணணும். தினமும் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான விஷயம் வந்து கடவுள் கொடுப்பார், இல்லைன்னு இல்லை. அதுக்கு ஒரு காலம் வரட்டும். அது ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நம்ம கூட பண்ணலாங்க. ஆனால் இப்போதைக்கு அது விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மனசார சொல்கிறேங்க. அவங்க சந்தோஷமாக சாப்பிடும்போது அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து உங்களுக்கு தாங்க சேரும். இடையில நான் மீடியேட்டர், அவ்வளோதான். எனக்கு இதில் வந்து நானும் போடுறேன், நானும் அவங்களுக்கு வந்து பண்ணுறேன். இருந்தாலும் வந்து யாருன்னே தெரியலங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு உண்மை மட்டும்தான், அந்த ஒரு ட்ரஸ்ட்டு மட்டும்தான், அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் மட்டும்தான், ஒரு சோல் கனெக்ஷன் மட்டும்தான். நான் கேட்குறேன் அப்படிங்கிறதுக்காக நம்பி வந்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் கொடுக்குறதுங்கள. அதனால் ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோட பணம் கரெக்டாக அவங்களுக்கு தான் போகுது. அதனால் நீங்கள் பயப்படவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற பணம் அப்படியே அங்கே போயிடும்.
ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸ். அது குடுக்குறவங்களுக்கு. நெறையா பேர் நீங்க இதுக்கு குடுக்கணும்னு நான் சொல்லவே இல்ல. உங்க ஊர்லயே யாராவது பசியோட இருக்கிறவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் கர்மா வந்து இதாகும். ஆனா வந்து குடுக்கும்போது, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்கலாம் நீங்க குடுக்காதீங்க. நான் வந்து மனசார நான் அவங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு குடுங்க. யாருமே வருத்திக்கிட்டு குடுக்க வேணாம். ஐயோ! நான் உங்களுக்கு குடுக்கணும், இந்த இது இஎம்ஐ கட்டணும், இந்த செலவு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு நீங்க குடுக்கவே வேணாம். நீங்க குடுக்குற ஒவ்வொரு காசுமே சந்தோஷமா உங்களால முடிஞ்சா மட்டும் குடுங்க. அதையும் தான் நான் சொல்றேன். இப்ப ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்கறதே கிடையாதுங்க. ஆனா இருக்க இன்னும் கொஞ்சம் வந்து நெறைய பேர் டொனேஷன் குடுக்குறீங்க. நான் கம்பல்லாம் பண்ணல. உங்களால முடிஞ்சா மட்டும் குடுங்க. ஓகேங்களா? எனக்கு கடவுள் எங்க கேட்டாலும் குடுப்பாருங்க. நான் வாய தொறந்து எனக்கு உதவி பண்ணுங்க, டொனேஷன் குடுங்கன்னு நான் கேட்டாலே குடுத்துர்றாங்க கடவுள். அதனால தான் சொல்றேன், நமக்குன்னு கேட்கும்போது எப்பயுமே வராது. மத்தவங்களுக்குன்னு வந்து அது ஒரு அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் தான் நெனைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாரி தாங்க ஒரு ஃபவுண்டேஷனுக்காக பணம் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து அனாத அ அவங்க ஏதோ நான் சரியா கதை தெரியலங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அவங்க ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜோ ஏதோ ஒண்ணு நடத்துனாங்கங்க. அதில வந்து டொனேஷனுக்காக ஒவ்வொரு இடமா பெரிய பெரிய இடங்கள்லாம் ஏறி இறங்குவாங்களாம். அப்போ வந்து என்னாச்சா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், "நல்லா தானே இருக்கே, கை, கால் நல்லா தானே இருக்கு. நீ எதுக்கு இப்படி பிச்சை கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், எச்சி காரி அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் மேல துப்புனாங்களாம். அ அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு கூட வந்தவங்கலாம் ஒரு மாரி ஆயிடுச்சாம். ஆனா அன்னி பெசன்ட் அம்மையார் சிரிச்ச முகத்தோட அப்படியே அந்த எச்ச வந்து முகத்துல இருந்து தொடச்சிட்டு என்ன பண்ணாங்களாம், எனக்கு நீங்க குடுத்துட்டீங்க. என்னுடைய ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற அந்த மக்கள் பசியோட இருப்பாங்க. அவங்களுக்கு குடுங்க. உங்களால உதவ முடிஞ்சா பணம் குடுங்க. அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது, இது இது உண்மையா நடந்த ஒரு நிகழ்வு. தனக்கு எதுனாலும் பரவால்ல. தன்னை காரி எவ்வளோ துப்புனாலும் பரவால்ல. ஆனா மத்தவங்களுக்கு வந்து அந்த பசி போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்கலாம் பெரிய பணக்காரங்கன்னு தான் நெனைக்கிறேன். அவங்க இருந்தாலுமே தன்னுடைய எல்லா காசையுமே அந்த ஒரு பாதுகாக்கிறதுக்காக அது ஏதோ ஒரு நோய் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜுங்க. தொழுநோயா என்னன்னு தெரியலங்க. ஆனா சரி கதை படிச்சிருக்கேன். அரையும் குறையுமா சின்ன வயசுல படிச்சதுங்க. ஆனா அந்த கான்செப்ட் மட்டும் புரியும். அப்போ வந்து அவங்க கைய எடுத்து கேட்டாங்க தெரியுங்களா? அது மாரி தான் நானும் இப்ப கேட்குறேன். ஸோ எனக்கு கடவுள் குடுப்பாரு. அவ்வளோதான். நான் கேட்பேன் கடவுளே நான் கேட்க போறேன். எனக்கு வாங்கி குடு அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோதான் அவரு குடுத்துருவாரு, வாங்கி குடுத்துருவாரு. அ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா நீங்க இல்லைன்னா, என்னால இவ்ளோ பெரிய விஷயம்லாம் தொடர்ச்சியா மாசம் மாசம்லாம் பண்ண முடியாதுங்க. ரொம்ப இந்த கையெடுத்து உங்கள நான் கையெடுத்து கும்பிடுறேங்க. உதவி செஞ்ச அத்தனை பேருக்குமே கையெடுத்து கும்பிடுறேன். காயத்ரி ஃப்ரம் கும்பகோணம் இவங்க எல்லாமே ரெகுலர்ங்க. இவங்க பேரெல்லாம் நான் சொல்லேனாலும் மாசம் மாசம் டொனேஷன், டொனேஷன், டொனேஷன்னு போட்டுருவாங்க. ஓகேங்க. இதுலேருந்து என்ன கார்ட் வருதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஷ் சூர்யா அப்பா வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாரி இருக்குங்க இந்த ரீடிங்கே எனக்கு. என்னன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம், கொண்டாட்டமா இருக்க போறோம். ஆனா ஃபீல் பண்ணுங்க, உணர்ந்துக்கோங்க. உங்க வாழ்க்கை நல்லா ஆகப்போகுது. நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்பி அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்க. சும்மா அழுதுட்டே இந்த பழைய கதை, பழைய பஞ்சாங்கம்லாம் இனிமேல்லாம் வந்து பாடிட்டே இருக்கக்கூடாது. அவன் வரல, அவன் பேசலன்னா விட்டுட்டு உங்க வேலைய பாருங்க. அது எந்தெந்த நேரத்தில எங்க அடிக்கணுமோ கடவுள் அடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணும்னா சேர்ப்பாரு. உங்க லைஃப்க்கு அது லாய்க்கப்படாது அப்படின்னா வெளிய தொரத்தி விட்டுருவாரு. அதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள பாருங்கங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறது வந்திருக்கீங்க. முதல்ல அத சந்தோஷமா இருக்க வைங்க. உங்கள நீங்க சந்தோஷமா இருக்க வைங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க சந்தோஷமா ஆகுற மாரி கடவுள் எல்லாமே செய்வாரு. ஒரு பிரேக் த்ரூ தான். வாவ்! செம்ம, 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 செம்ம. நீங்க வந்து இப்ப சக்சஸா ஆக போறீங்க உங்க லைஃப்ல. ஒரு ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரேக் த்ரூ, ஒரு சின்ன ஒரு பிரேக் த்ரூ உங்க லைஃப்ல வரப்போகுது. இதுவரைக்கும் தடைகளா நெறைய விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்துலாம் தாண்டி, தாவி, குதிச்சு, அழகா சேஃபஸ்ட்டான ஒரு பிளேஸ்க்கு நீங்க வந்து நிக்க போறீங்க. ஒரு புதிய ஃபேஸ்க்கு என்ட்ரி ஆக போறீங்க. ஜாலி தான் நீங்க இனிமேல். என்னத்துக்குங்க நீங்க இனிமேல் கவலை பண்ணணும். இது வந்து என்னன்னா, உங்களோட கரண்ட்ல இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அதெல்லாம் வந்து போது. அ இனிமேல் நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டுமே உங்களுடைய சக்சஸுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு வழி தான். அத நோக்கி போகக்கூடிய ஒரு வழி தான். உங்க சக்சஸ் தான் இனிமேல் உங்க பாதையில நிறையா காத்து கொண்டு இருக்கிறது. இத வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. என்ன ஒரு மிராக்கிளான ரீடிங்க. சத்தியமா சொல்றேன். இதுலேருந்து என்னால ஃபியரெல்லாம் தூக்கி போடுங்க. தேவையே இல்ல. எதுக்கு நீங்க பயப்படணும்? கடவுளோட அந்த பிளெஸ்ஸிங் இருக்கு. கடவுள் உங்க கைய அழகா பிடிச்சிட்டாரு. ஸோ வந்து ஆ
கடவுள் உங்கள் கையை பிடிச்சிட்டாரு, நீங்களும் கடவுள் கையை பிடிச்சிட்டிங்க. அப்புறமேலே என்ன இருக்குது, இனிமேல் டவுட் என்ன, நீங்கள் டவுட் படுறதுக்கு என்ன, ஒரு டவுட்டாக இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு பயம் வரும். ஐயோ மாட்டிக்கிட்டோமோ, நமக்கு நடக்காதோ, நமக்கு கெட்டது காலமோ அப்படின்னு இருக்கும்போது தான், உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் பயம் வரும். ஐயோ நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, நம்மளை விட்டு போயிடுமோ, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபியரை வந்து ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் தான். அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போதே ஒரு கரேஜ் வந்துடும். இந்த ஃபியரை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னா, கடவுளை பிடிச்சிக்கிட்டு தான். கடவுள்கிட்ட நிற்கும் போது என்ன ஒரு பயமாக இருக்கும். அவரோட மொத்த ஸ்ட்ரென்த்து, கரேஜ், பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் சேர்த்துல நமக்குள்ளே ஊற்றி விட்டுருக்காரு. அப்போது இது எல்லாமே ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கங்க. உங்களுக்கு வெற்றி தான். வெற்றி மேலே வெற்றி தான். வேலும் மயிலும் துணை போடுங்க. கண்டிப்பாக பெரிய பெரிய சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணி அழகாக வந்துடுவீங்க. பயத்தெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. அப்போது செம்மையாக இருக்குது கார்டு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்ன பார்க்கலாம், இந்த இதில் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க டீலீஃப் கார்ட்ஸ்லேருந்து ஒரு சில கார்டு எடுத்துகிட்டு நம்ம முருகன் மெசேஜே எடுத்துருவோமா இன்றைக்கி. ஏன்னா முருகனோட ஆசீர்வாதத்தில் கார்டு கேட்டு அழகாக வந்திருக்கு. ஸோ முருகன் மெசேஜ் தான். கடைசி வரைக்கும் காத்திருங்கள், உங்களுக்காக ஒரு அழகான ஒரு மெசேஜ் கடவுள் கொடுப்பார். யூ வில் பி பிளேயிங் எ டிஃப்ரெண்ட் ரோல். இது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் கிடையாதுங்க. உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான உங்களுக்கே தரமாக செஞ்ச மாதிரி உங்கள் ரோலே மாறக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அதுலேயும் பாருங்கள், சூரியன் தானே இது. சூரியன் எவ்வளோ அழகாக வரா இருப்பாங்க. எவ்வளோ மிராக்கிளான ரீடிங். எத்தனை தடவை கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் நம்பணும். நம்புறேன்னு நம்பாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பிக் பண்ணிக்க முடியாது, இந்த எனர்ஜிலாம். நிறைய விழுகுது. யூ ஃபீல் சம்திங் இஸ் லேக்கிங் இன் யுவர் லைஃப், பெர்ஹாப்ஸ் லவ், மனி ஆர் கோல்ஸ். இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எனக்கு அன்பு இல்லைங்க, இமோஷனல் இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லை, ஒரு பணம் இல்லை, எனக்கான கோல்ஸ் இல்லை, நான் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. எனக்கு கோலும் இல்லை, ஆம்பிஷனும் இல்லை. தினமும் எந்திரிக்கிறேன், என்னமோ பண்ணுறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், வேலைக்கு போகிற மாதிரி தெரியுது, ஆனால் நிம்மதி இல்லை. என்ன ஒன்று பண்ணியிருக்கேன், கோல் இல்லை, ஆம்பிஷன் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குன்னா எல்லாமே இங்கே சரியாகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஜாலியாக இருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்காதீங்க, சரிங்களா? உங்களோட வேல்யூ என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பாசிட்டிவிட்டியான கார்டு நிறையா வந்திருக்கு. நீங்கள் இனிமேல் உங்கள் செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் தான் வந்து நல்லா நினச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நீ உன்னை மதியா, அப்போ தான் உன்னை சுற்றி இருக்கிறவன் மதிப்பான். மற்றவன் மதிக்க மாட்றான், மற்றவன் நினைக்க மாட்றான், மற்றவன் வேல்யூ கொடுக்க மாட்றான், மற்றவன் அன்பு கொடுக்க மாட்றான், மற்றவன் விட்டு ஓடுறான்னா நீ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உனக்கு கொடு. நீ உன்னை விட்டு ஓடாமல் உனக்காக நீ இரு, உன் காலில் நில்லு. யாரும் உன்னை ஏமாற்றவும் கூடாது, யாரும் உன்னை காயப்படுத்தவும் கூடாது. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அழகாக இரு. செல்ஃப் வேல்யூ கொடு, செல்ஃப் ஒர்த்து புரிஞ்சுக்கோ, செல்ஃப் ரியலைசேஷன் ஆகு. ஃபஸ்ட்டு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் நீ யாருன்னு புரிஞ்சுக்குவாங்க, ஓகேவா? ஓடி ஓடி போய் சொல்லுங்கிற அவசியம்லாம் இல்லை. உன்னோட செயல்முறை, உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் நீ யாருங்கிறத மற்றவங்களுக்கு காமிக்கணும், புரியுதுங்களா? அமைதியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ என்னென்னா, நம்ம எல்லாருமே சிலை தான், கடவுளோட சிலை மாதிரி தான் நம்மளும். நம்மளே செதுக்கிக்கிறோம், அவ்வளோதான். நம்மளுக்குள்ளே கடவுள் தன்மை இருக்குது, அது இருக்குன்னு தெரியாத ஒரு மாயையான ஒரு உலகத்துக்குள்ளே வந்து மாட்டிட்டோம். நமக்கு மேலே படிஞ்சிருக்கிற அந்த மாயையை நம்மளே செதுக்கி நம்மளே தள்ளிட்டு நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மையை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஓகேங்களா? அதனால ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா நீங்கள் சாமியாராக போகிறது, போய் கோயிலாக உட்காந்துருக்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, நாமத்தை சொல்கிறது, அதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை நீங்கள் பண்ணுங்கள். அதுலேயுமே வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கிடைக்கும். பட் ஓரளவுக்கு மேஜராக வந்ததுக்கப்புறமே உண்மையான ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா கடவுள் எங்கே இருக்கார் அப்படிங்கும்போது உனக்குள்ளே அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரியல். இதுதான் ரியாலிஸ்டிக். வெளியில் தேடுற, கல்லில் தேடுற கடவுள் உனக்குள்ளே தான் இருக்காரு அப்படிங்கிற நிறைய விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் திருமூலர் பாடல்கள்லேருந்து ஏதோ ஒரு பாடலுங்க, அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா தப்பாக சொல்லக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும். அப்போ தான் அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு தத்ரூபமான ஒரு வாக்கியங்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்லோகமாக இருக்கட்டும், அந்த ஒரு 4 வரி மந்திரமாக இருக்கட்டும், அவங்களாம் இவ்வளோ அழகாக எழுதி சொல்லியிருக்காங்க. நான் ஏதாவது தப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை கூட உளராமல் கரெக்டாக சொல்லணும் இல்லைங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த பாட்டு என்னங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து கடவுளோட டிவைன் மெசேஜ் எடுத்துகிட்டு நம்ம ரீடிங் வந்து முடிச்சுக்கலாமா? ஏதோ இன்றைக்கி வந்து இன்னும் சந்தோஷந்தாங்க. உங்களோட இன்னர் சைல்டு நிறையா பேருக்கு ஊன்ஸ் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து காயங்க. ஒரு அன்புக்காக ஏங்கி ஒவ்வொரு இடத்துலையும் அடிபட்டு மிதிப்பட்டு கடைசியில் ஒத்தையில் வந்து நிற்கிறீங்க. உங்களோட இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து
இதாகும். மெடிடேஷன் கிளாஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா வாங்க. ஏன்னா ரொம்ப ரணமாக இருக்குது உங்கள் மைண்டு. பர்சனல் ரீடிங் எனக்கானது வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் அதுக்கும் வாங்க. டேரோ கிளாஸுமே வந்து போயிட்டுருக்கு. டேரோ சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக வந்து ஈஸியஸ்ட் வேயில் வந்து மனப்பாடம்லாம் கிடையாதுங்க. மெமரைசேஷன் தான், பிக்சர் மெமரைசேஷன் தான். ஈஸியாக 15 டேஸில் அழகாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எனக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பு இல்லைங்க, நான் வெளியில் போக என்னால் முடியாது, வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, நல்லா பேச தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நல்லா வந்து ஞாபகங்கிறது தேவையில்லை. படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கதை சொல்ல போகிறீங்க. அது எத்தனை ஏஜாக இருந்தாலும். எங்கிட்ட வர கிளைண்ட் எல்லாருமே வந்து 38, 45, 70 இந்த ஏஜ் கேட்டகரி வராங்க. எல்லாமே ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஈஸியான வே ஆஃப் டேரோ தாங்க கிளாஸ் அங்கே எடுத்துகிட்ருக்கேன். அந்த கிளாஸும் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க, எனக்குன்னு ஒரு சொந்த காலில் நிற்கணுங்க, என்னால் முடியல, என்னால் வெளியே போயிடலாம், இனிமேல் நான் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் போய் என்னால் முடியாது, நான் நல்லா பேசுவேன், நான் நல்லா புரிஞ்சுக்குவேன், இது ரெண்டுமே இல்லைன்னா கூட நான் வளர்த்துக்கிறேன், என்னால் முடியும், எனக்கு எபிலிட்டி இருக்குது அப்படின்னு உங்களால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு அப்புறம் உணர்ந்ததுக்கப்புறம் நீங்களே கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து முருகனோட மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். தேவைப்படுறவங்க பாசிட்டிவிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா டாலர் இருக்குது, $50 இருக்குது. பிரேஸ்லெட் வந்து துளசி மணியும் ருத்ராட்ச மணியும் கலந்த பிரேஸ்லெட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் $50 செய்யப்பட்ட ருத்ராட்ச மணியும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க எது தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்தது முருகனோட மெசேஜ் என்ன பார்க்கலாமா? முருகா, வேலை தேடி கஷ்டப்படுபவர்கள், வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள், முருகனின் வேலுக்கு வியாழக்கிழமை பால விஷயம், இது 2 நாளாக வந்துட்டுருங்க. நிறைய பேருங்க பார்க்குற வேலை சரியில்லை, வேலை கிடைக்கல, படித்து ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன், எனக்கு பிடிக்கவே இல்லைங்க நான் பார்க்குற வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா வேலை கும்பிடுங்க, வேலை கிடைக்கும். இந்த வேலை கும்பிடுங்க. முருகனோட இந்த வேலை நீங்கள் கும்பிட 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 வேல்மாறல் படிக்க 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 உங்களுக்கு அழகான வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். சூப்பராக இருக்குல்ல? அருமையான ஒரு மெசேஜுங்க. பாசிட்டிவிட்டி ததும்புற ஒரு இன்னைக்கு மாதிரி ஒரு என்னென்னா ஒரு மெசேஜே, கடவுளோட மெசேஜே வந்து இந்த நான் இங்கே உட்காந்துருக்கேன் தெரியுங்களா, இந்த இடத்தையே வந்து அப்படியே அப்படியே குழு குழுன்னு ஒரு பாசிட்டிவிட்டியோட சந்தோஷமாக இருக்குங்க. அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. முருகா, நாவிற்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் உடல் நலம் குறையும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நாவுக்குங்கிறது பொதுவாக சொல்கிறது. அப்போது நீ ஆசைப்படுறேங்கிறதுக்காக தவறான பாதையிலலாம் போய் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்கள் உடல் நலத்துக்கும் கேடு, உங்கள் வாழ்க்கைக்கும் கேடு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கேடு. ஆக மொத்தத்தில் நீங்கள் பிறந்ததே ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் ஆயிருங்க. அதனால் இருக்கிற வரைக்கும் நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களையும் வாழ வைப்போம். மற்றவங்கள வாழ வைக்க முடியல அப்படின்னா பேசாமல் இருங்க, அவங்களே வாழ்கிறதுக்கு விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் உதவி பண்ணலைன்னாலும் உபத்திரம் பண்ண தேவையில்லை. அதுதான் இங்கே மெயின் திங். அடுத்து நம்மளால் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, அந்த ஒரு தாட்டை வச்சுக்கோங்க. வழி பிறக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு வழி பிறக்குது. கிளியர் பார்த்து சொன்னேன் இல்லையா? அப்போ எல்லாமே அலைனா இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இந்த ஒரு கோபுரத்தில் இந்த பாதை அழகாக போகுது, முருகனோட சன்னதிக்கு போகுது. நிறைய பேர் முருகன் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம், திருச்செந்தூர் போகணுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம், பழனி போகணுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம், சுவாமி மலை போகணுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். முருகனோட கோயில் அறுபடை வீட்டுக்கு ஏதாவது ஒன்று போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை கூட நிறைய பேர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. ஏன்னா இங்கெல்லாம் நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க, போய் பாருங்கள். அதுக்கப்புறம் சித்தர்கள் கோயிலுக்கு நிறைய பேர் வந்து போயிட்டு வாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கடவுள்கிட்டேருந்து ஒரு அவ்வளோ பவரை வாங்கிட்டு ஜீவசமாதி ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட பவர் வந்து இந்த 3D வேர்ல்டில் நிறைய இருக்குது. அதனால் என்னால் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு மைண்டு வந்து தெளிவாக இல்லை, நான் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்கலாம் வந்து போய் அங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து அந்த பலனெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கோங்க. மாதம் பௌர்ணமிக்கும் இருக்குது, அமாவாசைக்கும் இருக்குது, போய் அங்கெல்லாம் போய் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அப்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போது வந்து மைண்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, கிளாரிட்டி ஆகுது. அப்போது சந்திர பகவானை கும்பிடுங்க, சூரிய பகவானை கும்பிடுங்க, இந்த யூனிவர்ஸை கும்பிடுங்க. இது எல்லாமே கடவுளோட சக்தி இருக்குது, அந்த சக்தியை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இன்றைக்கி ரீடிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல வேலை கிடைக்கணும்னா சொல்ல வேண்டிய மந்திரம்: ராஜச கோத்பூதம் ராஜுவாயத்தலோச்சனம் ரதீச கோடி சௌந்தர்யம் தேஹிமே விபுலாம் ஸ்ரீயம். ஓகேங்களா? நல்லா தெரியுதா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? தெரியுதா? கிளாரிட்டி தான்.
நல்ல வேலை கிடைக்க. ராஜ ராஜச கோத்பூதம் ராஜு வாயத்த லோச்சனம் ரதீச கோடி சௌந்தரியம் தேஹிமே விபுலாம் ஸ்ரீயம். ஓகேங்களா? அப்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். விளக்கு வந்து அந்த ஒரு வேலுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்க, தொட்டு கும்பிடுங்க, பால் அந்த அபிஷேகம் பண்ண பாலை குடிங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. அப்படியே சாமிக்கிட்டே உட்காந்து பால் அபிஷேகம் 24 மணி நேரம் பண்ணிக்கிட்டே எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடாதுங்க. டிவைனுக்குமே ஒரு டைம் தான். கடவுளே சொல்கிறார், நீ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எனக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு ஒரு வேலையும் ஆகாது. என்னை நம்புறியா, கும்பிட்றியா, நீ அபிஷேகம் கூட பண்ண தேவையே இல்லை. என்னை முழு மூச்சாக நம்பிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. நீ கரெக்டாக என்னென்ன பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் நீ தான் பண்ணணும். எல்லாமே பண்ணாமல் உனக்கு மேஜிக் மாதிரி நீ பாலாபிஷேகம் நான் கடவுளை கும்பிட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு இந்த மாதிரி நொண்டி விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது கடவுள்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரோ ஒழுங்காக அதை கேட்கணும். நம்ம தான் முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையை மாற்றணும். அவர் எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கை கொடுக்கறது, உங்களை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து அவர் பண்ணுவார். ஓகேங்களா? இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இன்றைக்கி கொடுத்த ரீடிங். இது வரைக்கும் நான் எவ்வளோ ரீடிங் கொடுத்துருக்கேன். பட் இன்றைக்கி மாதிரி ஒரு மிராக்கிள் இனிமேல் என்னோடய சோல் சொந்தங்களுக்கு கஷ்டம் இல்லை கிடையாது. இனிமேல் நீங்களாக வாலண்டரியாக உட்காந்து நினச்சி பழசெல்லாம் நினச்சி உட்காந்து வேணால் ஒரு அரை மணி நேரத்துக்கு உட்காந்து அழுவுங்க, கஷ்டப்படுங்க, கண்ணீர் விடுங்க. ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொன்னதுக்கப்புறமும் திரும்பவும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை போச்சேன்னு கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து யாரும் பொறுப்பாக முடியாது. அது நீங்கள் தான் உங்கள் லைஃபுக்கு காரணம். நான் தான் சொல்லிட்டேனே 1000 தடவை சொல்கிறேன். நான் சொல்கிற வார்த்தையை பழிக்கணும் அப்படின்னா நீ தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்குள்ளே தான் பண்ணணும். உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் மாறணும். ஓகேவா? உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதர்கள் நல்லவர்களாக மாறணுன்னாலும் நீங்கள் தான் மாறணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், ஒரே விஷயந்தான், ஒரே நோக்கம் தான். பிரேக் த்ரூ உங்கள் லைஃப்பில் வரணும்னா நீங்கள் மாறுங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தேவைப்படுங்க. ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டும் பாருங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.